மகாபாரத போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. நான் யார் எதை சொன்னாலும் உடனே அது என்னுடைய லைஃப்ல ஒரு டிசிப்ளினா கொண்டு வந்து அதுக்கு அந்த வார்த்தைகளை பயன்படுத்த நீங்க அதை பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. மகாபாரதத்துல துரோணாச்சாரியாருடைய மகன் அஸ்வத்தாமன் தன்னுடைய தந்தையாரை பொய் சொல்லி தன் கழுத்தை அவர் தானே வெட்டி கொள்ளும்படி கூட்டினார்கள் பாண்டவர்கள் என்பதற்காக பாண்டவர்களை கொல்ல வேண்டும் புறப்பட்டு வரார். இந்த ஒரே ஒரு காட்சியை மட்டும் சொல்லிடுறேன். எப்படி அதை நீங்க இறைவனுக்கு நடந்ததா சாமிக்கா கடவுளுக்கா அது மகாபாரதமா சேரு அப்படி எல்லாம் பார்க்காம நம்ம லைஃப்க்கு பாத்துக்க முடியுமான்னு பாருங்களேன். அஸ்வத்தாமன் கையில எடுத்துட்டு அந்த ஆயுதம் என்ன தெரியுமா? எல்லாரையும் அழிச்சிடணும். நாராயண அஸ்திரம். நாராயண அஸ்திரம் அப்படின்னா என்னன்னா இன்னைக்கு இருக்கிற நியூக்ளியர் வெப்பன் போட்டா உலகம் அழிஞ்சிடும், அவ்வளவுதான். அந்த வெப்பனோட வந்துட்டாங்க. யார் முன்னால இருக்கிறது? பாண்டவர்களை யார் சாரதியா நிக்கிறது? விஷ்ணு. அதுவே விஷ்ணுவின் அவதாரம் தான். வர்றது நாராயண அஸ்திரம் தெரிஞ்ச உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய எல்லா சைன்யத்தையும் பஞ்ச பாண்டவர்களின் சைன்யத்தையும் பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். எல்லோரும் பணிந்து கொள்ளுங்கள். ஏய் கீழே விழுந்து தலையை காட்டுங்கடா, அதுக்கு கீழே விழுங்கடா. பீமன் இப்படி நான் பீமனை சொன்ன கீழே விழுந்தார். கீழே விழுந்தார், தானும் கீழே விழுந்தார். நாராயணாஸ்திரம் வந்துச்சு, எல்லாரையும் பார்த்தது, யாரை எதிர்க்கிறதுக்கு இல்லைன்னு திரும்பி போய் நாராயணாஸ்திரத்துக்கு பதிலாக கிருஷ்ணர் எடுத்தது பணிவு என்கின்ற ஆயுதம். இப்போ கொரோனா வந்துட்டா கொரோனா தானேன்னு சொல்லிட்டு வெளியில போனவன் எல்லாம் செத்தான். இத்தினூண்டு வைரஸ். யாரெல்லாம் பயந்து இருந்தோமோ அவங்க பழிச்சுட்டோம். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. யாரிடத்தில் பணிவோடு இருக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் பணிவோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் இங்கே உறுதி தெரிந்தவர்கள் இருப்பீர்கள். ஆஜிசி அதப் பாட்ஷாயி. பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் பகுதி. நீ ராஜாவா வரணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா பணிவா சேர்மன் ரொம்ப குடி போனாங்க. எல்லாரும் செருப்பு கழிச்சாங்க. நான் உள்ள பார்த்தேன். எதுக்கு செருப்பு கழிச்சு உள்ள போறதுன்னா உள்ள சாய்பாபா சிலையும் பூஜைக்கான விக்கிரகங்களும் இருந்தன. செருப்பு போட்டு உள்ள போகக்கூடாது. வெளியில் செருப்பை கழித்து வைத்திருக்கு உள்ளே போ. பணிவு என்பது மிக முக்கியமான தகுதிப்பாடு. நாம் யாரிடத்தில் பணிந்து கொள்கிறோமோ அவர்களுடைய முழுமையான அன்பும் ஆசீர்வாதமும் வாழ்த்தும் நமக்கு கிடைக்கும் என்பதனை இன்றைய தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுக்க ஏதோ ஒரு வகையில் விட்டுவிட்டோமோ, ஏதோ ஒரு வகையில் நாம் பின்னடைவு அடைந்து விட்டோமோ. குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது மிக மிக கவனமாக பேச வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். இந்த குழந்தை நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குது தெரியுமா? 3 gift குழந்தைகளுக்கு கொடுங்க இங்க இருக்கிற பெற்றோர்கள். இப்படி நான் சொல்றேன், யார் மனமாவது புண்பட்டா மன்னிச்சிருங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் தரக்கூடிய ஆகப்பெரிய gift 3 தான். நான் வாழ்வதற்கு வாழ்ந்து சொல்றேன். நான் இந்த விஷயத்தை என் மகனுக்கு 25 வயதாகிறது. நான் வாழ்ந்து சொல்கிறேன் இந்த விஷயத்தை. ஒரு குழந்தைக்கு பெற்றோர் தருகின்ற ஆகப்பெரிய கிஃப்ட் நம்பர் 1 அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தே இருப்பது. சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் குழந்தைக்கு வேற எதுவுமே நீங்க கொடுத்துட முடியாது. அந்த குழந்தையின் முன்னால் சண்டை போட்டு பிரிவதை காட்டிலும் அந்த குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற தண்டனை வேற எதுவுமே கிடையாது. அம்மா அப்பாவும் சேர்ந்து. இன்னொன்னு சொல்லட்டுமா? செகண்ட் கிஃப்ட், உங்களை பாதுகாப்பாக வைத்திருந்து உயிரோடு வைத்திருந்து. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இருவரும் உயிரோடு இருப்பதை விட வேற அற்புதமான கிஃப்ட் வேற கிடையாது. எனக்கு அப்பா இல்லை, எனக்கு தெரியும் அப்பா நான். நிறைய பேருக்கு அம்மா இருக்காது, நிறைய பேருக்கு அப்பா இருக்காது. இருந்த 2 பேரும் பிரிந்திருப்பாங்க. அந்த குழந்தையின் மனநிலையை யோசித்து பாருங்க. குழந்தை என்று வந்துவிட்டால் பெற்றோர்களே, இட் இஸ் நாட் அ பயாலஜிக்கல் ஃபேக்டர், இட் இஸ் a social responsibility. அது ஒரு சமூக பொறுப்பு. ஒரு குழந்தைக்கு பெற்றோராக இருப்பது என்பது சமூக பொறுப்பு. 3வது சொல்லட்டுமா? கிஃப்ட். குழந்தைக்கு கொடுக்கிற 3வது கிஃப்ட் கடன் இல்லாம இருக்கு. கடன் இல்லாம இருக்கு. குழந்தைக்கு கொடுக்கிற பெரிய அந்த குழந்தையின் மனம் எவ்வளவு பாதிக்கப்படும் என்பதனை பிள்ளையின் மூலமாக உங்களுக்கு தெரிந்தால்தான் உங்களுக்கு மனம் வலிக்கும். பெற்றோராக இருந்து விட்டு போகிறோம். இதெல்லாம் என்ன தெரியுமா? இன்னொரு விஷயம், உங்களுக்கு பேசணும் தான் வந்தது. தொழில்காரங்க தானே எல்லாம் மேல இருக்கிறோம். பார்த்தானா 11 மணிக்கு என் புள்ள செல்போன் பேசுது, மிஸ் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. அதெல்லாம் ஸ்கூல்லையா பேசு? வீட்டுல தானே பேசு. ஏன் நீ கண்டிக்க முடியல? உன்னால நீ அம்மா தானே, அப்பா தானே. நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குது, அதனாலதான் உங்ககிட்ட கொண்டாந்து விட்டுருக்கோம். சரி, அப்ப நாங்க சொல்ற பேச்ச நீங்க கேளுங்க. நாங்க உங்களை கூப்பிட்டு சொல்றோம் ஒரு விஷயத்த. பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடக்குமா மேடம்? ஒரு சூட்சமா சொல்லவா? பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வைப்பாங்கல்ல,
புருஷன் பொண்டாட்டி எவ்வளவு சண்டை போட்டிருந்தாலும் அன்னைக்கு மட்டும் ஸ்கூட்டர்லயோ ஆட்டோலயோ நீங்க எதுல வரீங்களோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம வந்தாலும் பிள்ளைக்காக 2 பேரும் சேர்ந்து வாங்க. 2 பேரும் சேர்ந்து வாங்க. இது ரெண்டும் பண்ற அட்டூழி என்ன தெரியுமா? உங்க அம்மா அப்பா அனுப்பிச்சு வச்சிரு. தாத்தா பாட்டி தான் ரெப்ரசன்டேட்டிவ். அது பிள்ளைய எவ்வளவு திட்டினாலும் வீட்டுக்கு வந்து சொல்லவே சொல்லாதுங்க ரெண்டும். ஏன் தெரியுமா? நமக்குதான் அது அசல். தாத்தா பாட்டிக்கு அது வட்டி. வட்டி ரொம்ப ருசியா இருக்கும். அதுங்க எது வேணாலும் செய்யலாம். அம்மா அப்பா சேர்ந்து வாங்க, நாங்க சொல்லுவோம் உங்ககிட்ட. நாங்க சொல்லுவோம் டீச்சர் உங்ககிட்ட, மேடம் நீங்க அந்த பேரை சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா தானே? ஆமாங்க. உங்க பாப்பா பொய் சொல்லுங்க, சொல்லிடுங்க அம்மா அப்பா. நான் 25 வருஷமா டீச்சரா இருக்கேன். அம்மா அப்பா எம்மாடி ஏன் பிள்ளையா பொய்யா? நாங்க நல்ல குடும்பத்துல இருந்து வரவங்க. ஏன் புள்ள பொய் சொல்லுன்னு நீங்க சொல்லாதீங்க. சொல்லாதா உங்க பாப்பா பொய் சொல்லாது? சொல்லவே சொல்லாது. சூப்பரா சொல்லும். எங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பொய் சொல்லும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க மாணிக்கம்னு பேர் வச்சு அனுப்பிச்சிருப்பீங்க ஸ்கூலுக்கு. அதுக்கு பாட்சான்னு ஒரு பேர் இருக்குது. அது எங்களுக்கு தான் தெரியும் அந்த பேரு. நாங்க சொன்னா நம்புங்க. இந்த 4 பேரோட சேர்ந்துதான் என் பிள்ளை நாசமா போகுது. இந்த 4 பேர் லீடர் வந்தா எங்களுக்கு தெரியாதா? சொல்றோம்னா கேட்டுக்கோங்க. ஏனென்றால் நாங்கள் தப்பிப்பதற்காக உங்கள் பிள்ளையை நாங்கள் குறை சொல்வதே இல்லை. அந்த குழந்தை சீர் செய்யப்பட வேண்டும் என்ற உதவிதான் உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோமே தவிர எப்பொழுதும் அந்த குழந்தையை பழி சொல்லி எங்கள் கடமையிலிருந்து விலகுபவர்கள் இல்லை ஆசிரியர்கள். ஆசிரியர்களை புரிஞ்சுக்கோங்க. ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல். குற்றம் களைபவர்கள் தான் ஆசிரியர். சரியா? வேற எந்த வேலையும் கிடையாது எங்களுக்கு. நீ ஒரு பேப்பரை கூட நான் திருத்தி கொடுக்குறேன். திருத்துறதான் என் வேலையே. பாருங்களேன், எங்க கிட்ட அடிக்கிற குத்தி இருந்துச்சா? புடிங்கிட்டீங்களா? புடிங்கிட்டீங்களா? இப்ப அது போலீஸ்காரங்க இருக்கு. ஒழுங்கா எங்க கிட்டயே இருந்திருந்தா அங்க போயிருக்காது. அவங்க உங்கள் பிள்ளையை கண்டிக்கின்ற அளவிற்கு நாங்கள் விட்டிருக்க மாட்டோம். நாங்களே அவர்களை சரி செய்து இந்த சமூகத்திற்கு வெளியில் அனுப்பி வைத்தோம். சில பேர் செய்த குற்றங்களால் மிகப்பெரிய நிலையிலே ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கண்டிச்சு சொல்ல முடியல பிள்ளைகளை. குழந்தை சாப்பிடல. நான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். குழந்தை சாப்பிடல. 3 நாளா சாப்பிடல. பேப்பர் வச்சு அனுப்புது டீச்சர். பிள்ளைகளுடைய தாய் பார்க்கல. 3வது நாள் போன் பண்றாங்க. அம்மா உங்க பாப்பா சாப்பிட மாட்டேங்குது. 3வது நாள் இன்னைக்கு நீங்க கவனிக்கலையானா அந்த அம்மா சொல்லுங்க. என் முன்னாலதான் நடந்தது. மேடம் உங்க கையில போன் இருக்குமா? இருக்குது. அந்த பாப்பா கிட்ட கொடுங்க மேடம், சாப்பிடுவோம். யாரு? டீச்சர் கொடுக்கணுமா போன? பாப்பா பார்த்து சாப்பிடுது. எங்க தவறி போனோம் நாங்க? நான் சொல்லட்டுமா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்ககிட்ட? நம்ம நேர்மையா சொல்றேன் இந்த விஷயத்த. இப்ப இருக்கிற மனநிலையில இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கல்ல, அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எங்க அம்மா எல்லாம் ஒரு வாட்டி சொன்னா எனக்கு 1000 வாட்டி சொன்ன மாதிரி கேட்கும். இன்னைக்கு 1000 வாட்டி சொன்னாலும் ஒரு வாட்டி சொல்ற மாதிரி கூட கேட்க மாட்டேங்குது. கூட இருக்கு பிடின்ற ஒரு அம்மா அது இப்படி நீக்குது. மறுபடியும் சொல்லுது கூட இருக்குது இப்படி பிடிக்குது. மறுபடியும் எப்படி பிடிக்குது? இப்படி பிடிக்குது. மறுபடியும் அந்த அம்மா சூடா இருக்கு வெயிட்டா இருக்கு இப்படி பிடிங்க. மறுபடியும் நீட்டுச்சு. ஐயோ அந்த அம்மா சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச எல்லா கெட்ட வயசும் சொல்லிச்சு. நான் நல்லா தானே பெத்தேன், நல்லா தானே சோறு போட்டு வளர்க்கிறேன், நல்ல ஸ்கூல்ல தானே படிக்க வைக்கிறேன். இப்படி பண்ற சொன்னா புரியாதா அவனுக்கு அப்படின்னு 4-5 கெட்ட வார்த்தையை திட்டின உடனே இப்படி பிடிக்குது. இது ஏமா இப்படி செய்யுது? எங்க அப்பா கிட்ட கேட்டேன். எங்க அம்மா 79+, 1000 சிறை கண்ட பெண். அந்த பெண் கிட்ட கேட்டேன், அம்மா ஏமா இப்படி சொன்னா ஒரு வாட்டி சொன்னா எனக்கு புரிஞ்சுது, நீங்க 1000 வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, கெட்ட வார்த்தை சொல்லி மண்டையில டொங்கு நடிச்சாதான் சின்ன விஷயம் கூட புரியுது, ஏமான்னு கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா சொந்த பதில அப்படியே சொல்றேன். இந்த குழந்தைங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஒரு படத்துல வரல பாலைவன வருவாங்களா, என்ன படம் தெரியல. சுபத்ரா நான் பேசுவது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, உனக்கு கூடவா புரியவில்லை? நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீட்டுல ஒரு அம்மா தன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டான். அந்த மருமக பெருக்கும் போது சரியாவே பெருக்காதான். மூளையில அழுக்கு இருக்கு, கரெக்டா பெருக்கு. அந்த பொண்ணு கேட்கவே கேட்காதா. உடனே உங்க நல்ல வீட்டுல இருந்தாலும் கூட்டிட்டு வந்தேன், என் பிள்ளைக்கு நல்ல பொண்ணா இருப்பேன், என் வீட்டுக்கு நல்ல மருமக இப்படின்னு பெரிய ஒரு டைலாக் உடனே ஒழுங்கா பெருக்கணும். அப்படி சொல்லி சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில ஏறிச்ச உடனே தொடப்பக்கட்டையை எடுத்துட்டு அந்த மாமியார் ரூம் வாசல்ல போய் நிக்குமா. மாமி கொடுக்க வேண்டியதை கொடுங்க, பெருக்கணும்னு சொல்லுமா. எங்க அம்மா அப்படி சொன்னாங்க. இந்த குழந்தைங்க ஏன் நம்ம பேசுறது புரிஞ்சுக்கிறது இல்லை? ஏன் புரிஞ்சுக்கிறது இல்லை தெரியுமா? இதை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா யார் பேசுறதும் புரியாது. வேற எதுலயாவது கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தா யார் பேசுறதும் நமக்கு புரியாது. நாம ஏன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஏன் புரிஞ்சுதுன்னா, நாம்
அதிகமான என்டர்டெயின்மெண்ட், அதிகமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோட நம்ம இருந்தது, புத்தகங்களோடய நாம் இருந்திருக்கோம். இன்றைய குழந்தைகள் அதிகமாக இந்த ப்ளூ ஸ்கிரீனை பார்த்துட்டே இருக்காங்க, இந்த கிரீன் லைட்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சார் அவங்க பாக்குறாங்க, சரி நாம பார்க்காம இருக்கிறோமா? நாங்க இருக்க அப்பாக்கள் எல்லார்கிட்டையும் கேட்கிறேன், 8 மணிக்கு மேல உங்களுக்கு எதுக்கு போன்? வீட்டுக்கு தான் வந்துட்டீங்கல்ல, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. அவ்வளவு அவசரமா யார் கூப்பிடுவாங்கள? வீட்டுலதான் இருக்காங்க மனைவி, வீட்டுலதான் இருக்காங்க பிள்ளைங்க, வீட்டுலதான் இருக்காங்க அம்மா அப்பா, யார் கூப்பிட போறா? அவ்வளவு அவசரமா என்னத்துக்கு? காலையில எந்திரிச்ச உடனே உயிரோட இருக்கிறீங்களா இல்லையான்றது கூட பாத்துக்கிறது, உடனே தேடுறது அந்த செல்போன். அடுத்து காணாம போனா கூட பயப்படுது இல்லைங்க. இன்னைக்கு போன் காணாம போனா ஒரு மேனியா ஆயிடுச்சுங்க. அது நாம சரியா இருந்தாதாங்க நம்ம புள்ள சரியா இருக்கும். நான் சொல்லட்டுமா, பெற்றோர்கள் தியாகம் செய்யாமல் நல்ல பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியாது. நீங்கள் உங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்காம உங்கள் குழந்தைகள் உங்களை கண்ட்ரோல்ல வராது.